ஐயோ! எல்லாம் மொத்தமா போச்சுங்க. கார் ஸ்டார்ட் ஆகல. ஊருக்கும் கேன்சலுங்க. எனக்கு அவ்வளோ காண்டாவுது. அடுத்த வாரம் அவனை கார்ல கூட்டு போகணும்னு அவன் அழுகுறான். நீ ஊருக்கு கூட்டு போகலன்னு நீ உட்காந்துருக்க. நான் ஊருக்கு போறேன்னு நான் அழுகுறேன். ப்ளீஸ் தங்க, அடுத்த வாரம் போலாம். இங்க பாருங்க, மழையை பார்த்தோன்னே அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது தம்பிக்குடா. நீங்க இப்படியே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க கிளம்பவே மாட்டீங்க. ஆனா பத்திரிக்கை வைக்க போற மாதிரி இருக்கு. நீ என்னது? நான் பார்த்தா பத்திரிக்கை வைக்க போற மாதிரி இருக்கு. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாகுனா அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறோம். ஸோ அம்மா என்னன்னு தெரியல, திடீர்னு ஊருக்கு கிளம்பிவாங்க. வெக்கேஷனுக்கு போனோம்ல, அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இடையில போகவே இல்லையா, அதே அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கான். உடம்பும் வேற சரியில்லை, வந்துட்டு போங்கம்மா அப்படின்னு இன்னும் திடீர்னு சொன்னாங்க. சரி உடம்பு சரியில்லை, அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். இப்போ பேர பிள்ளைங்களை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்கல்ல, ஸோ போய் பார்த்துட்டு வருவோம். சனிக்கிழமை கண்டிப்பாக போகணுன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொன்னேன் நான். சனிக்கிழமை எத்தனை மணிக்கு கிளம்புறேன் பாருங்க, 2 மணிக்கு. எங்கள் அம்மா என்ன சொல்கிறேன், காலையில் ஃபோன் அடிச்சு அப்பா வரீங்க, எப்பமா வரீங்க, வாரம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. காலையில் அம்மா 2 மணிக்கெலாம் வந்துடுவோம்மா அப்படின்னா, வராமல் இருந்துருங்க, அங்கேயே இருந்துருங்க. ஏன்னா நாங்கள் 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோமா, நைட்டு 7 மணிக்கு தான் போவோம். ஏன்னா 3.5 மணி நேரத்துக்கு மேலே போகணும் எங்கள் ஊருக்கு. இப்போ அதனால அம்மா வேற காலையிலே வந்துட்டா பிள்ளைங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன், நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க வேற. சரி வாங்க, இப்படியே பேசிட்டு இருந்தால் நானும் கொஞ்சம் லேட்டாக ஆக்கிடுவேன், இப்படியே கிளம்புவோம். வேற டயர் பஞ்சரு. இதுல வேற எங்க வீட்டுக்கு கிளம்புனாலே இந்த காரு என்ன பண்ணி தொலையுமோ தெரியல. போன தடவை ஊருக்கு கிளம்பும் போது பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, ஃபுல்லா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. கிளம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆகல. ஐயோடான்ட்டு அன்னைக்கு ஃபுல்லா போயாச்சு. மறுநாள் பேட்டரி போட்டு வந்து மறுநாள் தான் கிளம்பி போனோம். இன்னைக்கு கார் பஞ்சர் ஆகிட்டு பஞ்சர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போனோம். இதை சொன்னா யார் நம்புவா? எங்க அம்மா கிட்ட சொன்னா சொல்லுவாங்க, நீங்க வேணுங்கன்னு லேட் ஆகுனதுக்கு தான் ஒரு காரணம் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ தான் சாட்சி. சரி வாங்க போயிட்டு என்னென்ன பண்றாங்கிறது இந்த விலாகில் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக பார்க்கலாம். போலாமா? உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தோன்னு அதுல வந்து கொஞ்ச நேரமாவது உட்காந்துருக்கியா? நாங்கள் என்ன நினச்சி தெரியுங்களா, நான் அம்மா கிட்ட சொன்னது வெள்ளிக்கிழமை தம்பிக்கு சீக்கிரம் ஹாஃப் டே தானே ஸ்கூலு, சாயந்தரமே வந்துடுறாமா அப்படின்னு சொன்னேன். ஆசையாக இருந்தாங்க. சனிக்கிழமை சாயந்தரமே ஆக போதுன்னு போகுது. ஐயோ, எல்லாம் மொத்தமாக போச்சுங்க. கார் ஸ்டார்ட் ஆகல, ஊருக்கும் கேன்சலுங்க. எனக்கு அவ்வளோ காண்டாவுது. என்ன இவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா ஊருக்கு? எங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலே இப்படிதாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு. போன தடவை இப்படிதான் ஆனிச்சு, இந்த தடவை 2 பிரச்சனை. எடுத்தோம். ஆமா, 2 பிரச்சனை. ஒன்றும் பஞ்சராகவும் ஆயிட்டு, இது மாதிரி ஃபுல்லா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இது மாதிரி 2 பிரச்சனையை வச்சுட்டு நம்ம எங்க போறது? ஆமா, தடங்கள் ரொம்பவே. போன தடவை வந்துட்டு பேட்டரி மட்டும் தான் டவுன், இந்த தடவை பஞ்சராகவும் ஆயிட்டு. சரி போகாம இது ஏதோ ஒரு தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி. சரி போவேணான்னு கடவுள் சொல்றாருன்னு நினைச்சிட்டு போவேணாம் இருக்க வேண்டியதான். சரி நம்ம எங்கேயும் போகல, கார்ல இப்ப ஏறணுமா இவருக்கு? அதான் போச்சு எல்லாம். வண்டியெல்லாம் எல்லாம் போச்சு மொத்தமா. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு. ஆமா, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் எல்லா பெண்களுக்கும். அந்த ஆசையில கிளம்புனேன், நிராசையாயிட்டு. என் ஆசையில நிராசையாயிட்டு. இது வரைக்கும் எங்க அம்மாட்ட போன வச்சு சொல்ல, அங்க ஒருத்தர் சோதனை மேல் சோதனைன்னு உட்காந்துருக்காரு. அடுத்த வாரம் அவனை கார்ல கூட்டு போகணும்னு அவன் அழுகுறான். நீ ஊருக்கு கூட்டு போகலன்னு நீ உட்காந்துருக்க. நான் ஊருக்கு போறேன்னு நான் அழுகுறேன். அடுத்த வாரம் போலாம். பேட்டரி டவுன் தானே. சரி ஓரோ இப்போ போக முடியாது, பேட்டரி மாத்தினா லேட் ஆகும். எப்படி இருந்தாலும் இருட்டாயிடும். பேட்டரியை மாத்திட்டு இதுக்கப்புறம் போனா ரொம்ப லேட் ஆயிடும். இப்பயே வந்துட்டு நம்ம 2 மணிக்கு 3:30 ஆகுது, இப்பதான் கிளம்புறோம். இப்பயே நம்ம போனா 7 மணி ஆயிடும். பேட்டரி மாத்திட்டு வந்து ஃபுல் பண்ணிட்டு வரணும்னா 7 மணி தான் அப்பா வரும். சரி நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம். நிவி அதான் அடுத்த சண்டே தான் அடுத்த வாரம். அடுத்த சண்டே தான் அடுத்த வாரம். சரி, எவ்வளோ ஆசையாக கிளம்புனா தெரியுமா? காலையிலேருந்து இதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போகிறேன்னு நேற்றுனேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமை போகணும்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை டைம் இல்லையா,
அதனால வந்து சனிக்கிழமை போகலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக போக முடியாமல் போயிடுச்சு. அடுத்த வாரமாக ஆயிடுச்சு. கொண்டு போய் எல்லாத்தையும் வைங்க போங்க. என்ன இன்னைக்கு ஊருக்கு அழைச்சிட்டு போலன்னு சாப்பாடை கட் பண்ணிட்டாங்க மத்தியானம். ஆமாம், ஊருக்கு போகலாம் போகிற வழியில் சாப்பிடலான்னு சொன்னது நீ. அதனால சாப்பாடு செய்யல. மழை வேற வந்துருச்சு வேற. கடைசியில் நாங்கள் தான் ஊருக்கே போகலையே, ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதனால எல்லாருக்கும் ஒரு முட்டை தோசையை போட்டு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு சட்னி அரைச்சு அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு. பார்த்துங்க மத்தியான நேரத்தில் வந்து முட்டை தோசை. ஏன் ஹை ப்ரோட்டீன்மா. சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் தோசை ஊற்றுற பேர். ஊருக்கு போகாததுக்கு காரணமே இதான் போல இருக்கு. சரி மலை அந்த சீட்ல உளுந்த சவுண்டுக்கு திடீர் ரியாக்ஷனை பார்க்கலான்னு பார்த்தேங்க, மழை குறைஞ்சிட்டுங்க. சே இரு வரும் இப்போ பாரு. இப்போ ஆமா அப்படியே பதறி எழுந்திருச்சுட்டான். டேய் எங்கடா போற திவி? இங்க வா மழையில நினைக்க கூடாது, இங்க வந்துரு. திவி இங்க பாரு, அர்ஜென்ட்ல நான் ட்ரெஸ் போட்டேன் பாரு, மழையில குளுருன்னு சொல்லிட்டு பின்னாடி மாத்த போட்டு டிசைன் முன்னாடி வந்துட்டு அடிப்பா கரட்டி போட்டு வச்சிருக்கியா? ஏன் அவன் அழுகுறான், ட்ரெஸ் போட விட மாட்டான். அது ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு. ஊருக்கு போறேன் புது ட்ரெஸ் போட்டு விட்டேன், குத்துற மாதிரி இருந்துச்சு. சரி காட்டன்ல வேற ஏதாவது போட்டு விடுவான்னு மாத்தணும் பாருங்க. அது அழுவுல பாத்திரத்துல திருப்பி போட்டு விட்டுட்டேன். இங்க பாரு, மழையை பார்த்தோன்னே அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. என்ன ஒன்று, எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என் தங்கச்சியும் வரேன்னு சொல்லிட்டால. நாங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னேன், இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு அவளும் வரேன்னு சொன்னான். எப்போ வரேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்லிட்டேன், சீர்காழியில ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 2 பேருக்கும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு பஞ்சர் ஆனது, சரி போகிற வழியில் பஞ்சர் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும் காரே ஸ்டார்ட் ஆகலன்னு. அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சோன்னே சொல்கிறேன் இது மாதிரி, காரே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் சீர்காழியில் இருக்கேன்னு சொன்னேன் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு. உன்னைய சும்மா சொன்னதை நீ ஏதாவது திட்டுவேங்கிறதுக்காக அப்படின்னா, அப்போ வரல, அப்போ நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்லேயே இருந்துட்டா. நாங்களாம் வந்தா ஒன்னா சேர்ந்து நைட்டில் அப்படியே மூன் பிரியாணி சாப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பிளான்ல சொதப்பி பண்ண வரையில சேத்தள்ளி போட்டுட்டு எங்க கார் இப்படி பழி வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு, 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. பேட்டரி எதா இருந்தாலும் டவுன் ஆகும். அது வந்து காருக்கு என்ன தெரியுமா பேரு, நான் சீதா, அது லட்சுமி, சீதா லட்சுமி. ஏன்னா முக்காவாசி வினோ வந்து காரை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால பேரை பாதி அது கொடுத்துட்டேன். நேற்று என்ன நேரத்துல நான் ஊருக்கு கிளம்பணும்னு தெரியல, எல்லாமே சொதப்பலாம் இருந்துச்சு. ஆனா எனக்கு வச்சது பாருங்க சண்டே, ஐயோயோ பெரிய அவஸ்தையா போச்சு. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன், என் தங்கச்சியோட மூன் லைட்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி கூட்டிட்டு கிளம்புனானா, இன்னைக்கு என்ன சொல்லிட்டான், நேத்து நீ சொன்னது செய்யல, ஸோ இன்னைக்கு எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு ஒரே அடம். அதுக்கப்புறம் காரு ரெடியே ஆகலை, பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அதனால எடுக்க போய் கலட்டிட்டு போய் பேட்டரியை சார்ஜ் போட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. நேற்றுலேருந்து இதே பிரச்சனை. அதுக்கப்புறம் சரி திவி வேற சாப்பாடுக்கு பிரியாணி கேட்குறானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதுக்கப்புறம் நாங்கள் பேட்டரி சார்ஜ் போட்டோம் பார்த்தீங்களா, அவரே வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு வேற ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பேட்டரி தான் பிரச்சனை, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் டவுன் ஆயிடுச்சு. சரி பேட்டரி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி தான் நாங்கள் வந்து இப்போ வச்சுட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பிரியாணி போட ஆரம்பிச்சிருக்கேன், 5 மணிக்கு போட ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ இது நைட்டு பிரியாணி. ஸோ நைட்டில் மூன் லைட்டில் உட்காந்து இவர் பிரியாணி சாப்பிட போகிறாரு. 65 இங்கே பொறிக்க இங்கே போயிட்டு இருக்குது, எடுத்துகிட்டு போ சூடாக இருக்க போது. 65 எடுத்துகிட்டு கிளம்பியே சேர்ந்துட்டாரு. நம்ம கார்ல வந்து பிரச்சனையே வந்துட்டு அந்த பேட்டரி தான். அது 1 இயர் ஆயிடுச்சுல, அதனால 1 இயர் ஆகி 2 மாசம் ஆகுது, இன்னும் கார் டியூவே முடியல, பேட்டரி முடிஞ்சிட்டு. அதுதான் எனக்கு கொடுமையா இருக்கு. ஆனா வந்து ஃபோன் பண்ணி வினோ கேட்டான், 3 வருஷம் 2 வருஷம் வாரண்டி இருக்கும், இதுக்கு என்ன வாரண்டி இல்லையா, கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் வினோ. ஆனால் வந்துட்டு அவர் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு, இன்னைக்கு சண்டேவா, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு எல்லா ஃபோட்டோவும் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க, அனுப்பியிருக்கான். நாளைக்கு தான் தெரியும் என்ன சொல்கிறாங்க, கிளைம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம புது பேட்டரி தான் வாங்கணும். வாங்கி 1 வருஷம் 2 மாதம் தான் ஆகுது.
சிக்கன் 65 வேற மாதிரி ஃபீல். ம் போடும் போதே பாதி காலியா இருந்துச்சு, இன்னும் அல்டிமேட்டா. சாப்பாடு சாப்பிடு, செம்மையா இருக்குங்க. சூடா வெளியில உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கு. அப்படியே கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா வேற மாதிரி. எல்லாம் நனைஞ்சு போயிடும். இந்தாங்க சாப்பிடு. என்னோட எடுத்து சாப்பிட்டோம். வேணாம் நீ சாப்பிடு. அவன் நிறைய ஏகத்துக்கு சாப்பிட்டுனான். அவ்வளோதான், என் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு ம்